வெல்கம் டு பிரதீப் 41. நான் உங்கள் பிரதீப். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஜூனியர் என்டிஆர் நடித்த தேவார படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதை பற்றியும் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிரதீப் 41 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேவாரா இந்த படத்தோட கதை சுருக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, கேஜிஎஃப் படத்தில் பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் யாஸ்க்கு ஒரு இன்ட்ரோ கொடுப்பாரு. ஸோ அதே மாதிரி கர்நாடகாவிலேருந்து பிரகாஷ்ராஜ் ஆந்திராவுக்கு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வாங்க ஜூனியர் என்டிஆர் படத்துக்கு ஒரு இன்ட்ரோ கொடுன்னு சொல்கிற மாதிரி கதையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிரகாஷ்ராஜை கதையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜூனியர் என்டிஆர் யார் தெரியுமா, ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்ட் மாதிரி சொல்கிறாரு. ஜூனியர் என்டிஆர் யார் தெரியுமா, தேவாரா வந்து ரெட் சி அந்த கடலுக்கு உண்டானவர், அந்த 4 கிராமங்கள். ஸோ அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இப்போ வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா கடற்கொள்ளையர், ஜூனியர் என்டிஆர் தான் கடற்கொள்ளையர். அதை பற்றி வந்து சொல்லுவார். அது ஒரு ஃப்ளாஷ்பேக் ஷாட்டாக போகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து கொள்ளையடிச்சிட்டு இருந்தார். கொள்ளையடிச்சு அதெல்லாம் திருந்திட்டார். ஏன் என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, அவர் வந்து கொள்ளையடிச்சதெல்லாம் வந்து ஒரு அமைச்சரோட வீட்டில் கொண்டு போய் வைப்பார். ஸோ அந்த ஆயுதங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் அங்கே வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது இவருக்கே எதிராக மாறிடும். ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த பிரச்சனையை வேண்டாட்டான்னு சொல்லி இவர் திருந்துவார். திருந்தினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட்டாளிகளாக திருந்தாமல் ஒன்று திருட்டு போவாங்க. ஸோ அவங்களாம் வந்து தலையை தட்டி திருட பார்க்கணும்னு சொல்லும்போது வந்து ஜூனியர் வந்து போட்டு தள்ளுறதுக்கு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அவருக்கே கத்தி கழுத்துக்கு வந்தாச்சு. ஸோ அதனால் பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து அவர் தப்பிச்சாரா, ஸோ அடுத்து ஜூனியர் என்ன பண்ணார், அவங்க திருத்தினாரா, இதுதான் அந்த படத்தோட கதை சுருக்கம். இந்த படத்தில் பாசிட்டிவ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா சினிமாட்டோகிராஃபி தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். ரத்னவேல் சார் சினிமாட்டோகிராஃபி சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த கடலில் காட்டுற ஷாட் ஆகட்டும், அண்ட் அதே மாதிரி அவர் ஜூனியர் என்டிஆருக்கு ஒவ்வொரு ஆங்கிள் ஷாட்ஸ் ஆகட்டும், சுறா கூட சண்டை போகிற ஷாட் ஆகட்டும், ஆங்கிள்ஸு, அதேமாதிரி அந்த வில்லேஜ் காட்டும்போது மேலே ட்ரோன் ஷாட் ஆகட்டும், ஸோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் விஎஃப்எக்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் தான் இந்த படத்துக்கு வந்து ஒரு மெயினாக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி அண்ட் விஎஃப்எக்ஸ் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மெயினாக இருக்குது. அண்ட் கலர் கிரேடிங், நைட் டைம் கலர் கிரேடிங் ஆகட்டும், இதெல்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப அடி இல்லாமல் ஒரு மைல்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. அந்த விஎஃப்எக்ஸ் ஆகட்டும், கலர் கிரேடிங் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் மெயினாக வந்து அனிருத்தோட பிஜிஎம் என்ன சொல்கிறேன்னா, ஜூனியர் என்டிஆர் சார் நீங்கள் கேஷுவலாகவே நடந்தாங்க, நான் பிஜிஎம் போட்டு தட்டி தூக்கிக்கிறேன் அந்த மாதிரி சொல்கிறது. ஓப்பனிங் ஆயுத பூஜை வச்சாங்க, அதுவும் நல்லா இருக்குது. ஏன்னா அவர் பிஜிஎம் கேட்கும்போது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெய்லரில் பார்க்கும்போது அந்த பிஜிஎம் கேட்டால் என்ன தோணுன்னா, RRR படத்தில் ஒரு கீரவாணி போட்ட மாதிரியே ஃபீல் ஆகுது நானே சொன்னேன். பட் ஆனால் அனிருத்தை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு படத்தில் கதை நல்லா இல்லைனாலுமே நான் கூட அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி பிஜிஎம்மில் அந்த படத்தை வந்து ஒரு நல்ல பீட் கட்டு போயிடுறாரு. அதே மாதிரி இந்த படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் என்டிஆர் நடந்து வந்தாலும் சரி உட்காந்தாலும் சரி பிஜிஎம் போட்டு அவருக்கு ஒரு மாஸ் இன்ட்ரோடக்ஷனாக நல்லா பண்ணிட்டாரு. அனிருத்தோட சாங் ஆகட்டும், பிஜிஎம் ஆகட்டும், ஸோ இது பெட்டர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்டிஆரோட ஆக்டிங் அதை நான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா 6 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு நல்ல ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காரு. டான்ஸிங் ஆகட்டும், எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நல்லாவே இது பண்ணியிருக்காரு. நம்ம வந்து ஏற்கனவே எடுத்த கதைக்களம் தான். உங்களுக்கு இது தெரியுது, நீங்கள் சொல்லும் போதே எனக்கு தெரியும். இது வந்து வட சென்னை படத்தோட ஃப்ளாஷ்பேக் ஷாட் தான். அதை வந்து செகண்ட் ஹாஃபில் சொல்கிறாங்க, இது வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா வட சென்னை மாதிரி கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா லியோ மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அதை பற்றி தான் இதெல்லாமே பார்த்தோம். ஸோ இதில் பேட் அதாவது வந்து நெகட்டிவ்ஸ் என்னென்னு கேட்குறீங்கன்னா, நெகட்டிவ்ஸ் வந்து என்ன சொல்கிறேன்னா, அந்த வில்லேஜில் வந்து ஒரு கண்டினியூட்டி கிடையாது. ஃபஸ்ட்டு அந்த வில்லேஜ் சொன்னாங்கன்னா, ஒரு வில்லேஜ்னால் என்ன, ஒரு கவர்மெண்ட் இது இருக்கும், போலீஸ் வருவாங்க, ஒரு தப்பு பண்ணால் போலீஸ் வருவாங்க, இந்த மாதிரி தான் எல்லாமே பார்ப்போம். ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்க்கு வேலையே இல்லை. அதே மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம்ஸுங்கிறது அவ்வளோக்கு இதில் இன்க்ளூடே பண்ணல. ஏதோ தேவாரா தான் அங்கே சொல்கிறது எல்லாமே. தேவாரா அதாவது வந்து அடித்தாலும் நாங்கள் தான் அடிப்போம், புதைச்சாலும் நாங்கள் தான் புதைப்போம்னு சொல்கிற மாதிரி எல்லாமே அவரே பண்ணிக்கிறாரு. அப்போ போலீஸ்காரர் நாங்கள் இதுக்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு டாட் இதாகிடுச்சு. அது வந்து என்னென்னா ஒரு இதே இல்லை, கண்டினியூட்டியே இல்லை. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா பார்க்குறவனுக்கு என்னடா இது போலீஸ் இல்லாமல் இப்போ ஒரு வில்லேஜ் இருக்குங்கிறது இப்போ வரைக்கும் அது ஏதாவது ஒரு டவுட்டாகவே இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா கொரட்டல் சிவா பொறுத்தளவுக்கு இந்த படத்தோட கதை எப்படி எடுத்துருக்காங்க, ஓல்டு ஸ்டோரி, ரொம்ப ஓல்டு ஸ்டோரி. ஆல்மோஸ்ட் நம்ம ஏற்கனவே பார்த்த கதை தான், அரைச்ச கதையை தான் அரைச்சிருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு வந்து நாட் பெட்டர். ஏன்னா வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப அடி வாங்குது. ஃபஸ்ட் ஹாஃப் ஆகட்டும், செகண்ட் ஹாஃப் ஆகட்டும் வந்து ஒரு கண்டினியூட்டியாக உட்காந்து பார்க்க முடியாது. சில பேர் பார்த்திங்கன்னா வெளியே வந்து சொல்லிட்டானுங்க தேட்டர்லாம், அதை தான் நான் சொல்ல வரேன்.
ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. அப்புறம் அதை வந்து ஹீரோயின் வந்து எதுக்கு இருந்தாங்கன்னே தெரில. கிரிஞ்சாக பேசுகிறாங்க, கிரிஞ்சாக பண்ணுறாங்க. இதோட ஜூனியர் என்டிஆர் பையன் பார்த்தீங்கன்னா, ஜூனியர் என்டிஆர் என்னதுக்கப்புறம் பார்த்தா அந்த பையன் பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் இருக்கான். அவர் ஸ்கூலுக்கு போக மாட்டான், எஜுகேஷன் சிஸ்டமே அவனுக்கு கிடையாது. ஹீரோயின் எதுக்கு இருக்காங்கன்னே தெரில, கிரிஞ்சு காமெடி பண்ணிக்கிட்டு கிரிஞ்சுத்தனமாக பேசிக்கிட்டு இப்படியே தான் போயிட்டுருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அலீஃப் கான், அலீஃப் கானை பொறுத்தளவுக்கு எதுக்கு அந்த படத்தில் இருக்காருன்னு எனக்கே தெரில. மொத்தத்தில் அலீஃப் கான் வந்து இந்த படத்துக்கு வந்து தேவையா தேவையில்லையான்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு வச்சுருக்காங்கன்னு எனக்கே தெரில. எல்லா பக்கம் ஒவ்வொருத்தங்களை கூப்பிட்டு வந்துட்டாங்க. நீ இந்த கேரக்டர் எல்லாம் போட்டு மிக்ஸ் அடிச்சு இதில் வந்து நல்லா பண்ணியிருக்க யாருன்னா ஜூனியர் என்டிஆர், விஎஃப்எக்ஸ், ஸ்க்ரீன் பிளே, அனிருத், பிஜிஎம், இது மட்டும்தான் ஒரு பெட்டராக இது நல்லா போயிருக்கு. மற்றபடி இந்த படத்துக்கு வந்து இது எதிர்பார்த்தது இல்லை. தேவாரா பார்ட் 1 எப்படி இருக்கும், பார்ட் 2 எப்படி போவான்னு தெரில. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா, படத்துக்கு போகலாமா வேண்டாமா, என்னடா சொல்லுவார் பிரதீப்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை வந்து நீங்கள் RRR ரேஞ்சுக்கு எதிர்பார்த்துட்டு ஜூனியர் என்டிஆர் RRR ரேஞ்சுக்கு எதிர்பார்த்துட்டு போனீங்கன்னா ஸோ ஸ்டாட்டிஃபை ஆகாது. என்டிஆர் ஆக்டிங் பெட்டர், அனிருத் பிஜிஎம் பெட்டர். ஸோ அதுக்காக நீங்கள் இந்த படத்தை ஒன் டைம் பார்க்கலாம். ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன பார்த்தீங்கன்னா 2.2. ஸோ இந்த மாதிரி மூவி ரிலீஸ் ஆகட்டும், சினிமா அப்டேட்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் பிரதீப் 41 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.